ஆக்சுவலி ஜென்டில்மேன்ல கூப்பிட்டுருந்தாங்க, 2 ரோலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 2யும் என்னால் அந்த ஏதோ ஒரு டேட்ஸ்னால தான் நினைக்கிறேன் எனக்கு கிளாஷ் வந்தது. வேற ஏதோ மலையாள படம்னால வந்து டேட்ஸ் கொடுக்கவே முடியல. வெரி பிக் ஃபேன் ஆஃப் கௌதம் வாசுதேவ் மேனன் சார். ஐ வாட்ச்ட் ஆல் ஹிஸ் மூவிஸ் அண்ட் ஐ ஆல்சோ லைக் him as an actor because he has an amazing screen presence. I love Dhanush sir's acting. எனக்கு I watch all his movies. Very passionate actor. I've also இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட படங்களோட டைரக்ஷன் பண்ணும்போது அந்த மேக்கிங்ஸ் காட்டுவாங்க இல்லையா, பிஹைண்ட் த சீன்ஸ். மிடில் ஏஜ் லேடிஸை வந்து எப்போவுமே இந்த அம்மா இந்த அக்கா இந்த மாதிரி காசு பண்ணாமல் ஏன் வந்து நீங்கள் வந்து அவங்கள லீடாக யூஸ் பண்ணி அந்த மெயின் ஸ்டோரியோட ஃபோக்கஸாக யூஸ் பண்ணி அவங்கள சுற்றி மற்ற கேரக்டர்ஸை இவால்வ் பண்ண வச்சு ஒரு கதை எடுக்கக்கூடாது. ரஜினி சாரோட எல்லா படமும் பார்ப்பேன். அது வந்து முடிஞ்ச அளவு சிங்கப்பூரில் இருந்த டைமில் தானே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படியாவது அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கி போய் பார்த்துருவேன். ஏன்னா தட் ஹைப் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஹைப். சாரோட அந்த அந்த சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து தட் ஃபீலிங் தட் இட் கிவ்ஸ் யூ தட் கம்ப்ளீட் அந்த என்ஜாய் பண்ணுற அந்த ஒரு ஃபீலிங். என்னை இங்கே ஹீரோயினாக தான் பார்த்து எல்லாருக்கும் பழக்கம், பாட்டு பாடி தான் பார்த்து பழக்கம் இல்லை வந்து ஐவ் டன் சிஸ்டர் ரோல்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் ரோல்ஸ். பட் அந்த ட்ரான்சிஷன் டு அ பெர்ஃபார்மர் as in performance oriented roles இங்கே இந்தியாவில் யாருமே என்னை பார்த்ததில்லை. ஹாய் வணக்கம், திஸ் இஸ் அஸ்வினி and you are watching me on TalksOfCinema. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன்ற ஃபீல் பண்ணுற ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஆஃபர் அந்த சூழ்நிலையினால் உங்களால் பண்ண முடியாமல் போய் அது ஒரு பெரிய ஹிட் ஆனது மாதிரியான ஒரு ரிமெம்பரன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? ஆஃப் ஹேண்டட்லி ஒன்று கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஆக்சுவலி ஜென்டில்மேன்ல கூப்பிட்டுருந்தாங்க. ஆமாம், அதுவும் வந்து 2 ரோலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 2யும் என்னால் அந்த ஏதோ ஒரு டேட்ஸ்னால தான் நினைக்கிறேன் எனக்கு கிளாஷ் வந்தது. வேற ஏதோ மலையாள படம், ஏதோ ஒரு பிரபலமான மலையாள படம் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் வந்து டேட்ஸ் கொடுக்கவே முடியல. ஸோ இவர் குஞ்சுமோன் சார் தான் வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆஃபர் கேம் ஃபார் சிக்கு புக்கு ரேல் சாங். ஓகே, ஸோ இப்போ கௌதமி மேம் பண்ணது. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து அதை பார்க்கும்போது ஐ கான் இமேஜின் எனி ஒன் எல்ஸ் எக்ஸப்ட் கௌதமி மேம் இன் தட். பட் என்ன அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு சாங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. அது பண்ண முடியல. அந்த டேட்ஸ் அப்புறம் கொடுக்க முடியலன்னு சொல்லி அடுத்து வந்து அதில் there's one more apart from the heroine, there is one more character. Okay. அவங்க sister cousin ஊர்ல இருந்து வராங்க. sister ஆமா, அவங்க ஏன்னா I was very young at that point of time. So அந்த ரோலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப துருதுருன்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து அர்ஜுன் சார் கூட ரொம்ப சரண்ராஜ் சார் கல்யாணம் பண்ணாங்க. ஆமா, சோ அந்த ஒரு கேரக்டர் கூப்பிட்டாங்க. அதையும் பண்ண முடியல. அது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அந்த ஏஜ்க்கு உங்களுக்கு எக்ஸாக்ட்டா அது ரொம்ப நல்லா பொருந்தும். என்ன ஆயிடுச்சுன்னா அது பண்ணல. சரி, ஓகே, பண்ண முடியல. at that time நம்ம அதை யோசிக்க மாட்டோம். ஓகே, எனக்கு வேற படம் இருக்கு, இதனால என்னால பண்ண முடியல. 2 தடவை கூப்பிட்டாங்க, 2 தடவையும் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஸ்கிரீன் டெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு, காஸ்டியூம் ஃபிட்டிங் எல்லாம் பார்த்தாச்சு. பட் somehow there was a clash and finally பண்ண முடியல. எனக்கு படம் ரிலீஸ் ஆனப்பதான் எனக்கு தோணுச்சு. அப்பதான் I was like, oh my god, I should have done something. So அது எவ்வளோ ஹிட் ஆச்சு. what an amazing team that was. and எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. இன்னை வரைக்குமே அந்த அந்த படத்துல இருக்கிற சாங்ஸ் ஆகட்டும், சீன்ஸ் ஆகட்டும், அப்பப்போ நம்ம பார்க்கும்போது, எஸ்பெஷலி சிக்குபுக்கு ரேல் பார்க்கும்போது, அஃப்கோர்ஸ் எனக்கு ஐ லவ் சீயிங் கௌதமி மேம் தட். பட் அது வருத்தம் இருக்கு. தட் இஸ் தேர். ஸோ உங்களோட விஷன் மேம், இது என்னோட ட்ரீம் சும்மா இருக்கலாம், மேபி இல்லாமல் கூட இருக்கலாம். இது எனக்கு இருந்தால் இது மாதிரி ஒரு விஷயம், இது மாதிரி ஒரு கேரக்டர், இது மாதிரி ஒரு டீம், இது மாதிரி ஒரு டைரக்டர், அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு விஷ் இருக்கா மேம்? இது சில டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும். ஏன்னா அதான் சொன்னேன் இல்லையா, 24 years இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து விட்டு இருந்து there's a massive change now. அமேசிங் சேஞ்ச் ஆயிருக்கு. டெக்னாலஜி வைஸும் சரி, விஷுவல்ஸ் வைஸும் சரி, டேக்கிங், ஸ்டோரி லைன்ஸ், ஆக்டர்ஸ், யூ நேம் இட், there's been changes. So definitely சில directors, எனக்கு I'm a very big fan of Gautam Vasudev Menon sir. I've watched all his movies and I also like him as an actor because he has an amazing screen presence. அவரோட டைரக்ஷன்லயோ இல்லை அவர் கூட நடிக்கணும்னு வந்து எனக்கு that I have that that thought
அதே மாதிரி எஸ் கௌதம் வாசுதேவ் Gautam sir, please take நீங்க the point. கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. So recently we did an ad film with ஓ Raji. நைஸ். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஐ எம் அமேஸ்ட் அட் விஜய் சேதுபதி சார். பிகாஸ் அவர் த வே ஹி யூனோ ஒரு நெகட்டிவ் ரோலையும் யூனோ ஒரு பாசிட்டிவ் ரோலையும் அவர் பேலன்ஸ் பண்ணி ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபியூ ஆக்டர்ஸ் who has proved that இது நடிப்பு தான், இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் த இமேஜ். அது நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து அந்த இமேஜ் ப்ராப்ளம் ஒன்று இருக்கும், அதனால பண்ண மாட்டாங்க. அவர் தான் ஹி broke that barrier and he has proved that இது வந்து என்னால் எந்த ரோல் வேணாலும் என்னால் செய்ய முடியும். ஸோ ஐ டேக் ட்ரூ இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஹிம். அவர் கூட எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் ஒன் மோர், ஐ லவ் தனுஷ் சர்ஸ் ஆக்டிங். எனக்கு ஐ வாட்ச் ஆல் ஹிஸ் மூவிஸ். வெரி பேஷனட் ஆக்டர். ஐவ் ஆல்சோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட படங்களோட டைரக்ஷன் பண்ணும்போது அந்த மேக்கிங் காட்டுவாங்க இல்லையா, behind the scenes, I've seen the passion he has in filmmaking. So it'll be lovely to either work under his direction or to work for him or with him. Okay, பாப்போம், let's see, we throw it out to the universe. அது நடக்குமா நடக்காதா. இன்னொன்னு one more is my wish. நம்மளோட சினிமா வந்து as in like be it Collywood or be it Tollywood or Mollywood, I feel like there's a cliche that middle-aged people cannot do lead roles. This is something that I have admired in Hollywood. ஏன்னா ஹாலிவுட்ல நீங்க பாத்தீங்கன்னா 45-year-old 50-year-olds கூட அவங்க வந்து லீடா பண்ணுவாங்க, லீட் லேடி. அண்ட் அவங்கள சுற்றி தான் நிறைய கதாபாத்திரங்களும் ஸ்டோரியும் எவால்வ் ஆயிருக்கும். ஐ விஷ் நம்ம சினிமாவில் இல்லை நம்மளோட ஈவன் இஃப் இட் இஸ் அ வெப் சீரீஸ் ஆர் சினிமாவில் என்ன வச்சு செய்யணும்னு சொல்ல வரல, பட் மிடில் ஏஜ் லேடிஸை வந்து எப்போவுமே இந்த அம்மா இந்த அக்கா இந்த மாதிரி காசு பண்ணாமல் ஏன் வந்து நீங்கள் வந்து அவங்கள லீடாக யூஸ் பண்ணி அந்த மெயின் ஸ்டோரியோட ஃபோக்கஸாக யூஸ் பண்ணி அவங்கள சுற்றி மற்ற கேரக்டர்ஸை இவால்வ் பண்ண வச்சு ஒரு கதை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஆல் த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அண்ட் த டைரக்டர்ஸ் அவுட் தேர். ஓகே, நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்த தமிழ் மூவிஸில் இல்லை சவுத் இண்டியன் மூவிஸில் உங்களுக்கு பிடிச்ச மூவின்னு நிறைய இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு ஃபியூ மூவிஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஓகே, I'll start off with மலையாளம். எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு திருஷ்யம் சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் மலையாளத்துலேயும் பார்த்துருக்கேன், கமல் சாரோட தமிழ்லேயும் அதை பார்த்துருக்கேன் ரீமேக். ஸோ த டிரெக்டர் இஸ் அன் அமேசிங் டிரெக்டர். அது எப்படி வந்து ஒரு நம்ம சில ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனவுல கூட நினைக்க மாட்டோம் இந்த சின்ன ஒரு கருவை வச்சு இப்படி வந்து ஒரு ஸ்டோரியை ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த பில்டப் டு த கிளைமேக்ஸ் எவ்வளோ வந்து அது அப்படியே மெல்ல 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 அதை பில்டப் பண்ணி அன்டில் சீட்டில் கூட உட்கார முடியாத அளவுக்கு வந்து அவர் வந்து கொண்டு போனார். ஸோ திருஷ்யம் இஸ் டெஃபினெட்லி வெரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். தென் இப்போ ரீசெண்டாக இன்ஃபேக்ட் ஜஸ்ட் லைக் எஸ்டர்டே ஐ வாட்ச் டிராகன் பிகாஸ் அவரோட படம் பார்த்துருந்தேன். ஸோ ஹீ இஸ் அட் வெரி அன்அஸ்யூமிங் ஹீரோ. இஸ் அ பாய் நெக்ஸ்ட் டோர் ஆர் நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது இப்படி திரும்பி பார்க்குற ஒருத்தராக இருப்பாங்க. பட் பிரதீப் ரங்கநாதன் ஹஸ் காட் ஸோ மச் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அவர் ஏன் இத்தனை நாளாக நடிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி மைண்டில் எழுது. ஸோ டிராகனில் நேத்தி கூட பிகினிங் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ஓகே ஒரு கேஷுவலான ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் போல இருக்கு. பட் அந்த ஐ டோன்ட் வாண்ட் டு சே த ஸ்டோரி பிகாஸ் அ மூவி இஸ் ரன்னிங். ஸோ அதனால ஆடியன்ஸ்க்கு நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் the way he built up the story and the way he took it in different நிறைய லூப் ஹோல்ஸ் அங்கங்கே வந்து எல்லாம் இன்டர்லிங்க்ட் ஆகி கடைசியில் வந்து நம்ம மனசாட்சிக்கு நம்ம எப்படி உண்மையாக இருக்கணும் அப்படின்னு மிஸ்டர் பிரதீப் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஐ ஹேவ் டு டெல் யூ டிட் அன் அமேசிங் ஜாப். த மூவி வாஸ் ரியலி என்ஜாயபிள். ஸோ ஐ வுட் சே டிராகன். ரஜினி சாரோட எல்லா படமும் பார்ப்பேன். அது வந்து முடிஞ்ச அளவு சிங்கப்பூரில் இருந்த டைமில் தானே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படியாவது அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கி போய் பார்த்துருவேன். ஏன்னா தட் ஹைப் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஹைப். சாரோட அந்த அந்த சூப்பர் ஸ்டாருன்றது வந்து தட் ஃபீலிங் தட் இட் கிவ்ஸ் யூ தட் கம்ப்ளீட் அந்த என்ஜாய் பண்ணுற அந்த ஒரு ஃபீலிங், அவரோட அந்த என்ன சொல்கிறது அந்த தட் வைப் தட் ஹீ கிவ்ஸ் அவுட். ஸோ அவரோட ஐ சா ஆல் ஹிஸ் மூவிஸ், அவரோட ரிலீஸ் பண்ண அத்தனை படம் முடிஞ்ச அளவு பார்த்துருவேன். என்னன்னா ஐ ஹாவ் ஒன் ரூல்,
no pirated CDs, no pirated channels. I will only watch it in the theater. இல்லைனா நான் வந்து OTT பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி படங்கள்ல இருந்தால் நான் பார்ப்பேன். ஆல்மோஸ்ட் எவ்ரி மூவி ஐ வுட் ஹவ் சீன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். வெரி நைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? இப்போ இங்கே கோலிவுட்டில் இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் ரமன் சாரோட நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே இருக்கிற மியூசிக் எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? இளையராஜா சார் இருக்காங்க அங்கே, இதே மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுது சிங்கப்பூருக்கும் கோலிவுட்க்கும்? ஆக்சுவலி நம்ம கம்பேர் பண்ண முடியாது பிகாஸ் இது வந்து இட்ஸ் அ வெரி ஹியூஜ் செட்டப் ஹியர். அண்ட் யூர் டாக்கிங் அபவுட் லைக் இந்தியா மட்டும் இல்லை, the popularity reaches across the globe. But என்ன ஆயிடுதுன்னா லைக் சிங்கப்பூர்ல டேலண்ட் நிறைய இருக்கு. There's a lot of talent, but a lot of it is like inside the country அப்படின்னு ஒரு ஃபீலிங். அங்கேயும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் we have ஷபீர் இருக்காரு, who has done music for some Indian movies. So he's come, and literally அந்த 7 கடல் தாண்டி வந்து அவர் வந்து he has composed music. But I think என்னன்னா நம்மளோட ஆடியன்ஸ் நம்மளோட மக்கள் வந்து ஐ திங்க் தே ஸ்டில் லைக் they hesitate to accept somebody from outside அப்படின்னு ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. திஸ் இஸ் என்டையர்லி மை ஒப்பீனியன். நான் வேற உங்களை ஒன்றும் தப்பா சொல்லலை. பட் ராஜா சார் இருக்காரு, அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் இருக்காரு, அப்புறம் வந்து தெர் இஸ் ஹாரிஸ் ஜெயராஜ், தெர் இஸ் அஃப்கோர்ஸ் நவ் அனிருத், ஆல் தீஸ் பீப்புள். ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது இன்னொருத்தரை உள்ள கொண்டு வரதுக்கு இங்க இருக்கிறவங்கள வந்து உள்ள அதுல வந்து நுழையிறதுக்கே ரொம்ப கஷ்டம். பட் அங்கேருந்து வந்து லைக் ஷபீர் மாதிரி அவர் வந்து he did what he could. பட் இன்னும் கொஞ்சம் நம்ம சைட்ல இருந்து அவரை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அங்க இருக்காங்க மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, பட் அங்க உள்ளூர்லேயே வந்து அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கு செய்கிறாங்க. அந்த இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் ஐ திங்க் needs to be given to them. அது நம்ம கண்டிப்பா நம்ம மக்கள் கையில தான் இருக்கு. Sure. All of a sudden சுழல் and the web series, so very interesting project. and சுழல் ஒண்ணே வந்து நல்ல ஒரு அருமையான ஹிட். so how do you rope into this project? ஸோ என்னன்னா நான் வந்து எப்போவுமே சொல்லலை நான் திருப்பி நடிக்க வர மாட்டேன்னு. பிகாஸ் எனக்கு தெரியும் அதெல்லாம் ஒரு டைம் வரும்போது நான் கண்டிப்பாக மறுபடியும் நடிக்க வந்துடுவேன். ஏன்னா நான் தான் நடிக்கிறது நிறுத்தவே. இட்ஸ் மை பேஷன். இட்ஸ் லைக் ஐ கான்ட் பி வித்வுட் ஆக்டிங், ஆஸ் ஆட் as it sounds. ஸோ என்ன ஆயிடுச்சு, நான் நினச்சேன் ஓகே ஐ ஹாவ் அ டாட்டர். ஸோ ஐ தாட் டாட்டர் வந்து கொஞ்சம் காலேஜ் போய் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம், ஏன்னா ஐ வாண்டட் டு கிவ் ஹர் அ ப்ராப்பர் ஃபேமிலி நியூக்ளியர். ஸோ அது கொஞ்சம் அந்த ஸ்டெபிலிட்டி கொடுத்தா தான் இட் வில் பி ஈஸி ஃபார் ஹர். ஸோ அப்போது அவங்க காலேஜ் போன கையோட எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே there needs to be a re-entry, பட் இது எப்படி பண்ணுறது அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியாமல் இருந்தது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 24 years was a very long break. ஓகே, ஸோ அப்படி லாஸ்ட் இயர் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி யார் அப்ரோச் பண்ணுறது. அதுவும் ஐ வாண்டட் இட் டு பி அ ப்ராப்பர் ப்ராஜெக்ட் அண்ட் அ குட் ரோல். அதுதான் அந்த கடவுள் வரம் கொடுத்த மாதிரி இட் ஜஸ்ட் கேம் அண்ட் ட்ராப்ட் ஆன் மை லேப். So I got a call just suddenly out of the blue. இந்த மாதிரி சுழல் 1 நான் பார்த்துருக்கேன். நான் பிஞ்ச் வாட்ச் பண்ணி பார்த்த ஒரு சீரீஸ் அது. ஐ டோன்ட் பிஞ்ச் வாட்ச் தட் ஆஃபன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. என்னடா நடக்க போகுது, எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்த ப்ராஜெக்ட். ஸோ when I got a call, there were a lot of things that were like, how you start putting green ticks in your head. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் it was புஷ்கர் காயத்ரி. அவங்க கூட நான் வந்து படம் பண்ணியிருக்கேன். ஓரம் போல வந்து ஐ ஒர்க்ட் as ஆர்யா சிஸ்டர். நிறைய பேருக்கு தெரியாது பிகாஸ் அது வந்து மேக்கப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து பண்ணதுனால ஐ நோ தட் ஓகே இது ஒரு தெரிஞ்ச டீமாக இருக்கும், தெரிஞ்ச கிரியேட்டிவ் டைரக்டர்ஸாக இருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து அஃப்கோர்ஸ் சென்னையில் ஷூட். ஆப்வியஸ்லி நான் ஏன்னா சென்னை இஸ் மை சோல். ஸோ சென்னையில் ஷூட், சென்னை சுற்றி தான் எல்லாமே ஷூட் அப்படின்னாங்க. மாலத்தீமா அதுதான் என்னோட கேரக்டர் அந்த சுழல் 2ல. கேரக்டர் அவங்க வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்போ ஐ told myself you have to do this because என்னை இங்கே ஹீரோயினாக தான் பார்த்து எல்லாருக்கும் பழக்கம், பாட்டு பாடி தான் பார்த்து பழக்கம், இல்லை வந்து ஐவ் டன் சிஸ்டர் ரோல்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் ரோல்ஸ். பட் அந்த டிரான்சிஷன் டு அ பெர்ஃபார்மர்
as in performance oriented roles இங்கே இந்தியாவில் யாருமே என்னை பார்த்ததில்ல. And I thought Malathi Ma will bring that side of me out. So that அதுவும் பண்ணேன். And of course Arjun and Brahma, amazing two directors. So அவங்களோட பேரும் கேட்டப்போ I was like okay, I am on board அப்படின்னு சொல்லி தான் சுழல் வந்து I started work on சுழல் too. Great. என்ன ஒரு ஃபார்ம் வந்தாலுமே you are able to adapt it. For example, moviesல you were rocking. Again, அது வெப் சீரிஸ் வர்றதுக்கு முன்னாடி சீரியஸ்ல யூ வில் அப்சல்யூட்லி ராதிகா மேம் அவங்களோட சீரியல்ஸ்ல யூ ஹவ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். நவ் இந்த வெப் சீரிஸ் எப்படி உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஐ சி நம்ம வந்து யூஸ்வலி நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டோன்னா இல்லை நம்ம வந்து நம்மளை சீனியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, த சோ கால் சீனியர் பட்டம் இஸ் தேர் ஆல்ரெடி. ஐ திங்க் நிறைய பேர் தே ஃபீல் தட் தே நோ இட் ஆல். ஸோ யூ டோன்ட் லேர்ன் பிகாஸ் யூ திங்க் ஓகே என்ன சீனாக இருந்தாலும் நான் பண்ணிடுவேன், நான் பண்ணுறது தான் சரியாக வரும், இல்லை என்ன இதெல்லாம் ஒரு சீனாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அந்த மைண்ட் செட் வந்து நமக்கு வரும்போது வி டோன்ட் லேர்ன். பட் ஐ ஃபீல் தட் ஐ எம் ஸ்டில் இன் தட் லேர்னிங் ஜேர்னி. ஸோ வென் ஐ எம் லேர்னிங் ஐ எம் ஏபிள் டு ட்ரான்சிஷன் ஃப்ரம் ஒன் ஃபேஸ் டு another phase. And the adaptability also comes in because I have that mind to learn as I'm going on. So I don't know if it makes sense to many people, but that is how I see myself. And we should never forget where we came from. See, like அந்த படத்துல நான் எவ்வளோ ரா இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை நான் மறக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து இத்தனை ரோல்ஸ் பண்ணதுனால வந்து நான் ஓகே there are people who are saying you did a great job ma'am, ரொம்ப அழகாக நடிச்சிங்க. அது நம்ம தலைக்கு ரொம்ப போயிடுச்சுன்னா then we stop learning, and when we stop learning there's no transition. வெப் சீரிஸில் இப்போ சுழல் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச வெப் சீரிஸ் என்ன ரீசெண்டாக வந்ததுல? வெப் சீரிஸ் ஓகே, எனக்கு ஆக்சுவலி நான் ஹிந்தி நிறையா பார்ப்பேன். பிகாஸ் அங்கே வந்து எங்கள் வீட்டில் வி ஒன்லி சி அமேசான் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ், ஆனால் நிறையா இங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ அங்கே ஹிந்தி நிறையா பார்ப்பேன். ஸோ அதில் வந்து எனக்கு டெல்லி கிரைம் ஹிட் மீ வெரி ஹார்ட் பிகாஸ் அது ஒரு ரியல் இன்சிடெண்ட் பேஸ் பண்ணி, எஸ்பெஷலி த பார்ட் 1 ஐ saw both, பட் பார்ட் 1 ஹிட் மீ. ஐ திங்க் சம்டைம்ஸ் தே சே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது வந்து அதை வெளிப்படுத்தக்கூடாது, இல்லை ஏன் அதை வந்து நீங்கள் கமர்ஷியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க. பட் டெல்லி கிரைம் the way they took it, they were so conscious about this particular incident. அதை தப்பான ஒரு எண்ணத்துல காட்டாம, கமர்ஷியலா காட்டாம, அது ரொம்ப ஆர்டிஸ்டோட நடிப்பா இருக்கட்டும், இல்லை டேக்கிங்ஸாக இருக்கட்டும், அந்த என்டையர் அந்த ஃபீலாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக வந்து they showed. So that was one, and then the other one I loved was again a Hindi series, பஞ்சாயத் லோக். எப்படி இவ்வளோ ஒரு சர்வசாதாரண ஒரு ஸ்டோரி, ஒரு லைக் the artists who acted in that, they look like people next door who just walk with us on the road. Very normal people, and they carried it off so beautifully. The storyline ah irukattum, and and the takings ah irukattum, it was lovely to watch. And adha vandu I think remake pannirukanga தமிழில். I've yet to watch it, so I should watch it in Tamil also. நீங்கள் இருந்தபோது பேன் இண்டியா மூவிஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனோ ஒரு இதுவோ இல்லை, லிமிட்டட் தான். இட்ஸ் அ ஹிட் மூவி, பிளாக் பஸ்டர், அந்த மாதிரி தான் கேட்டகரைஸ் பண்ணாங்க. ஹவு டு யூ சி பேன் இண்டியா? இப்போது சவுத் இந்தியாவிலேருந்து நிறைய பேன் இண்டியா மூவிஸ் வருது இல்லையா? ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து உங்களுக்கு எவ்ரிதிங் இஸ் is advanced so much, be it okay technology நம்ம சொல்லவே வேண்டாம். டெக்னாலஜி, கேமரா, டேக்கிங்ஸ், அப்புறம் வந்து விஷுவல்ஸ், எஃபெக்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். எங்கள் காலத்தில் இட் வாஸ் ஜஸ்ட் பிரிண்ட் மீடியா. வி ஓன்லி ஹேட் பீப்புள் பத்திரிக்கையிலேருந்து வந்து உட்காந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு எங்களை இன்டர்வியூ பண்ணிவிட்டு திருப்பி போய் அவங்க அதை எழுதி ஒன்று கரெக்டாக எழுதுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக எழுதுவாங்க, இல்லைன்னா வந்து அவங்க புரிதல் கொஞ்சம் வேறு மாதிரி வேணும்ன்ட்டு இல்லாமல் புரிதல் தப்பாக போய் வேறு மாதிரி அப்படி தான் இருந்தது. பட் டுடே the amount of the media, the way it is
exploded, that has helped cinema in a very big way. இந்த உங்க மீடியா இல்லைனா, இந்த சேனல்ஸ் இல்லைனா, இந்த everything that's happening online இல்லைனா, I think this pan India movies in term I think wouldn't have come. So I guess we'll have to just clap for all of you who are doing a great job at what you're doing. Exactly. So நீங்க நிறைய அப்போ சொன்னீங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு. ஸோ விச் டு யூ ப்ரிஃபர்? பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ரோல் தான் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இது மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு காமெடி த்ரில்லர்ஸ் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வாட் யூ ப்ரிஃபர் மோர்? நான் வந்து I'm a very deep thinker and I'm very எப்படி சொல்றது, a sensitive and an emotional person. So அதுதான் என்னோட personalityன்றதுனால I probably prefer serious roles. Serious roles where you emote, where you have different scales of emoting. நம்ம வந்து சட்டிலாகவும் பண்ணலாம், இல்லைனா வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவும் செய்யணும், லைக் ரொம்ப டீப்பாக இறங்கியும் நடிக்கலாம். But I've had that அந்த ஒரு என்ன சொல்கிறது, I've had the luck to also do a bit of comedy, a bit of thriller, a bit of negative. But again இது வந்து இந்தியன் ஆடியன்ஸ் நிறையா பார்க்கல. அங்கே செஞ்சதுனால அங்கே வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு இங்கே பண்ணணும். ஐ வாண்ட் டு டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜானர்ஸ். அதான் சொன்னேன் இல்லையா, இது நடிப்பு தான். நான் இது பண்ணுறதுனால நான் இப்படி ஆகிட போகிறது கிடையாது. இல்லை நான் வந்து முடியல வெள்ளை போட்டுட்டு நான் வந்து ஒரு பெரிய பையனுக்கு அம்மாவாக நடிக்கிறதுனால நான் வயசாக ஐ மீன் இட் இஸ் மை ஏஜ். அட் த சேம் டைம் ஐ ஆல்சோ ஹாவ் த புரிதல் தட் I don't become that. Correct. It is just acting and it is just my passion. So yes, definitely performance just like Kamal sir வந்து 30s ல 70s பண்ண மாதிரி. கண்டிப்பா like நீங்க நாயகன்லாம் பாத்தீங்கன்னா that age that he showed in that, even இப்ப கூட when I saw Rajini sir's movie, right, when he acted as a grandfather. Correct. So he has also transitioned. Correct. But he is the focus of the movie. Exactly. Right? So anyway, so I prefer performance oriented roles.